ஸோ இதுதான் வந்து ஓவரால் வியூ. ஸோ ஒன்றுன்னா வந்து நான் வந்து சொல்லிட்டு வரேன். ஸோ டோட்டலாக 4 லேயர்ஸ். ஸோ 1 2 3 அண்ட் கீழே 4. ஸோ இது ஃபுல்லுமே வந்து என்னோடய பேக்கிங் ஏரியா. ஸோ ரைட் ஃப்ரம் டாப் பார்க்கணுன்னா இது வந்து என்னோடய ஸ்டாண்ட் மிக்சர். இதோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதோட பவுல் இது. ஸோ இது மேலே வச்சுருக்கேன். எல்லா அப்ளையன்சஸ் மோஸ்ட்லி வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய வேயிங் ஸ்கேல், 2 வேயிங் ஸ்கேல் வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே எல்லாமே நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணுன்னா 2 வச்சுக்கிறது தான் பெஸ்ட். ஸோ ஒன்று அவுட் ஆச்சுனாலும் இன்னொன்று நம்ம அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 வச்சுருக்கேன். ஹேண்ட் பிளெண்டரும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டரும் வச்சுருக்கேன், ஸ்டாண்ட் மிக்சரும் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஃபெயில் ஆச்சுனாலும் இன்னொன்று வந்து ஆர்டர் டைம்லலாம் ஆச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஸோ அதனால் அப்படி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பவுல்ஸ். ஸோ நான் எக்ஸ்க்ளூசிவாக பேக்கிங்க்குன்னு யூஸ் பண்ணுற பவுல்ஸ் வந்து. ஸோ இதே மாதிரி 3 பீசஸ் இருக்குது. இது ஒரு கண்ணாடி பவுலு. ஸோ அது போக கண்ணாடி பவுல்ஸும் இருக்குது. பட் அதை நான் இதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன், வீட்டு யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறதுனால அதை நான் தனியாக அங்கே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பவுல்ஸு. இது பார்த்திங்கன்னா அந்த லைக் பூரி இதெல்லாம் உருட்டுவோம் இல்லையா, ஸோ ஃபாண்டன்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரோல் பண்ணுறதுக்கோசரம் இந்த இது வச்சுருக்கேன். ஸோ இது வந்து யூஎஸ்லேருந்து என்னோடய கசின் அனுப்பிச்சிது. ஸோ அது ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு அனுப்பிச்சிது. ஸோ அம்மா இது யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ அதனால் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோட ஆல் நைஃப்ஸ் இருக்கும், பேலட் நைஃப்ஸ். அதாவது இதெல்லாம் கேக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். ஸோ இது பேலட் நைஃப்ஸு, அப்புறம் கேக் கட் பண்ணுறது ஸ்லைசரு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா விஸ்கு, ஸ்கூப்பர். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். அண்ட் டுவர்ட்ஸ் இது வந்தீங்கன்னா ஸ்மால் சைஸஸ் எல்லாமே வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸ்மால் சைஸஸான எல்லாமே. ஸோ யூஸ்வலாக பேக்கிங்க்கு பேசிக்காக என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் வீட்டையே பேக் பண்ணணும்னா சில திங்ஸ் வேணும், அப்போ தான் வந்து நல்லா நம்மளால் அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ அந்த திங்ஸ் என்னென்னு நான் இது பண்ணுறேன். ஸோ ப்ரஷஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஸோ இன்னும் வாங்கணும், ஸ்பேட்டுலாலாம் வந்து இன்னும் வாங்கணும். இது பேக்கிங்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் குக்கிங் டைம்லேயும் கூட நம்ம சிலிக்கான் ஸ்பேட்டுலா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஆல் அந்த ஆஃபீஸ் இது சம்மந்தப்பட்டது. ஸோ பில் புக், என்னோடய ஸ்டாம்ப்பு, பென்சில், அந்த ஸ்டேஷ்னரிஸ் இது. ஸோ இதெல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது வந்து டேப் ஒட்டுறதுக்கு அதெல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாமே வந்து ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அண்ட் சொன்ன மாதிரி இது வந்து மெஷரிங் கப். இது அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ அதனால கொஞ்சம் பின்னாடி தள்ளி நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரேக்கோடது. ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா இது வந்து இந்த ரேக் வந்து பாதி வந்து உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் லிக்விட் எவாப்ரேட்டர், டைலோஸ் பவுடர், பியூரிக்ஸ் ஜெல்லு, பேக்கிங் பவுடர் எக்ஸ்ட்ரா இது வச்சுருக்கேன், வெனிலா பவுடர், இதெல்லாமே இந்த இதில் வந்து தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எசன்ஸ். ஸோ பேசிக்லி எனக்கு வந்து ஜாஸ்தி வெனிலா எசன்ஸு, லெமன் எசன்ஸு ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ அதனால் அது தனியாக நான் வச்சுருக்கேன். அண்ட் ரெஸ்ட் எல்லாமே வந்து சில இதெல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ணாததெல்லாம் இருக்கும். ஸ்ட்ராபெரி எல்லாம் பெருசாக எனக்கு மூமெண்ட் இல்லை. ஸோ அதெல்லாமே வந்து சின்ன சின்ன எசன்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ரோஸ் மில்க்கு இது. ஸோ இதில் பெருசில் சின்னதாக இருந்தது, ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதனால் அடிக்கடி எனக்கு யூஸ் ஆகும். மேங்கோ இந்த மாதிரி எசன்ஸு, மில்க் தேவைப்பட்டது அத்தனையுமே வந்து நான் இங்கே இதை வச்சுருக்கேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஜாஸ்தி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அதெல்லாமே பின்னாடி வச்சுருக்கேன். இது வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, ஈஸ்ட்டு, ஸோ பன்ஸ் எல்லாம் போடணுன்னா, அண்ட் நட்டெல்லா, அப்புறம் இன்னொரு ஹேசல்நட் ஸ்ப்ரெட். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரைடு பெட்டல்ஸ். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ரஸ்மலாய் கேக்ஸ், ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரும்போது நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து இது வந்து வெளியும் கிடைக்குது. பட் நானே இது வந்து பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரோஸ் மில்க் கேக்குக்கு, இந்த ரஸ்மலாய் கேக், ஸோ அந்த மாதிரி கேக்ஸ்க்கெல்லாமே வந்து நான் நல்ல டாப்பிங்ஸை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சாக்லேட் சாஸ் அண்ட் கொக்கோ பவுடர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாண்டன்ட்ஸு, சுகர் பவுடர்,
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பின்னாடி வச்சுருக்கேன். நான் அதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுட் கலர்ஸ் எனக்கு தேவைப்படும். சப்போஸ் ஒர்க் பண்ணணுன்னா எசன்ஸ் டெஃபினெட்லி எல்லாத்துக்கும் போடுவேன். ஃபுட் கலர் வேணுங்கும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபுட் கலர்ஸுமே இங்கே வச்சுருக்கேன். பட் இதுவே பத்தாதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை வச்சுருக்கேன். அப்புறமேல் வேறு பாக்ஸில் சில்வர் டஸ்ட்டு, கோல்டு டஸ்ட், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு டாப்பிங்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இது சாக்லேட் சிப்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோல்டன் பால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், சில்வர் அந்த ஃபாயில் மாதிரி இருக்கும்ல அது. அப்புறம் எல்லா டாப்பிங்ஸ் சம்மந்தப்பட்டது அத்தனையுமே வந்து இங்கே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் டாப்பிங்ஸோ அதெல்லாமே வந்து இதில் வந்து போட்டு இங்கே வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபாண்டன் சொன்ன மாதிரி அதெல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயில். ஆப்வியஸ்லி எனக்கு ஆயில் தேவைப்படும். நான் குக்கிங்க்கு எங்களுக்கு வீட்டுக்கு பர்பஸ் யூஸ் பண்ணுறதை நான் இங்கே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து செப்பரேட்டாக நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் சாக்லேட்ஸு, ஸோ அந்த மாதிரி க்ரீம் அந்த மாதிரிலாம் நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ரல் பேஸ்கெட். ஸோ இப்போ இன்றைக்கெல்லாம் கேக் பண்ண போகிறேன்னா இந்த பேஸ்கெட்டில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அதே மாதிரி முடிச்சுட்டு அதிலே வச்சுடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இங்கே வந்து அந்தந்த இடத்துல வச்சுருவேன். ஸோ அதனால் இந்த ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சுக்குவேன் எப்போவுமே. அப்புறம் டர்ன் டேபிள். ஸோ இது கன்ஃபார்மாக எல்லா பேக்கர்ஸ்க்கும் இது இல்லாமல் முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கணும். இது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த டர்ன் டேபிள் வந்து நல்லா குவாலிட்டியாக வாங்கணும். சும்மா சாதாரணது இந்த அமேசான்லலாம் சிலது பிளாஸ்டிக் கிடைக்கும். அது நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அது யூஸே இல்லைன்னு. ஸோ இது வந்து நல்லா ஃபுல் மெட்டல், நல்லா எக்ஸ்பென்சிவ், லைக் 2000 சம்திங், 1500 to 2000 வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வாங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்ட் பிளெண்டர். இது டோஸ்டர். ஸோ குழந்தைகளுக்கு வேணும்னா க்ரில் அந்த இது. ஸோ இது வந்து பேக்கிங் மிஷின். ஸோ பேக்கிங் மிஷினும் எனக்கு அடிக்கடி தேவைப்படும். பட் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். நான் மோஸ்ட்லி டேப்ஸ் போட்டுக்குவேன். பட் இருந்தாலும் எதுக்கும் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் ரேக் ஃபுல்லுமே இருக்குது. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் கொஞ்சம் அப்ளையன்சஸும் இதுவும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த பாட்டில்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும், ஸ்குவீஸ் பாட்டில்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக டொமேட்டோ சாஸ்க்கு யூஸ் பண்ணுறது. பட் எனக்கு சிம்பிள் சிரப்பெல்லாம் போடுறதுக்கோசரம் நான் இது வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக் அண்ட் பென், எடிபிள் பென், மார்க்கர் பென்ஸ் இருக்குது. பின்னாடி பேலட் நைஃப், அதாவது பேலட் நைஃபில் ஆர்டிஸ்ட் நைஃப்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேக் டாப்பர்ஸ். சப்போஸ் யாராவது கேக் டாப்பர்ஸ் கேட்டாங்கன்னா எங்கிட்ட இருக்கிற கேக் டாப்பர்ஸே யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாமே புதுசு. அப்புறம் இந்த மாதிரி இது இந்த மாதிரி லைக் நமக்கு தேவைப்படும் இல்லையா ரிப்பன் மாதிரி. ஸோ டைஸ், அப்புறம் கொஞ்சம் சாட்டின், இந்த மாதிரிலாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பாக்ஸஸ் பெருசாக இருக்கிற பாக்ஸஸ்லேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேல் நம்ம வந்து இது பண்ணிக்கலான்னு. இது பார்த்திங்கன்னா பைப்பிங் பேக்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திரும்பி ரீயூஸ் பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இது வந்து நம்ம பணத்துக்கு இல்லை, பட் அடிக்கடி நம்ம வந்து போட்டோன்னா நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக சேரும். ஸோ அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரீயூஸ் பண்ண பார்ப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து நாசல்ஸ், எனக்கு தேவையான நாசல்ஸ் இன்னும் புதுசாக வந்து வாங்கிட்டே இருக்கேன். இது பேசிக் நாசல்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா நாசல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ரஷ்யன் நாசல்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து எல்லாம் ஃபாண்டன் டூல்ஸ். ஸோ ஃபாண்டன் டூல்ஸ், நைஃப், இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்கன்னா இது வந்து நீங்கள் சும்மா ஹாபி பேக்கராக இருந்தீங்கன்னா தேவைப்படாது. ஸோ இதெல்லாமே வந்து அதாவது சொன்ன மாதிரி நான் தனித்தனியாக வீடியோ போட போகிறேன். ஸோ ஒரு ஹாபி பேக்கருக்காக உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும், ப்ளஸ் நீங்கள் ஒரு பேக்கராக ஆகணும்னா என்னெல்லாம் வேணுங்கிறத நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ், நைஃப், என்னோடய செஃப்னா இது கேப், இதெல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து நமக்கு ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா தேட வேண்டியதில்லை. இல்லைன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அது தேடுறதுக்கே ஒரு பெரிய ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து என்னோடய ஸ்க்ராப்பர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்க்ராப்பர்ஸ் எல்லாமே தனியாக போட்டிருக்கேன். இல்லைன்னா இது தான் தேடிட்டு இருப்பேன் எப்போவுமே. அதனால் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் சிலிக்கான் மோல்ட்ஸ், சாக்லேட்டு எல்லாத்துக்கும். இது வந்து ஃபாண்டன் ஸ்மூத்தர், என்னோட மேட், சிலிக்கான் மேட். ஸோ ஆல் சிலிக்கான் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து சாக்லேட் மோல்ட்ஸ் தான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சில சோப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி பெருசெல்லாம் வந்து சோப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே தனியாக இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அடுத்தது எப்படி வந்தீங்கன்னா இது வந்து பேக்கிங் டின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ பேசிக்கான பேக்கிங் டின்ஸ் இங்கே இருக்குது. ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது, ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுறது நான் தனியாக வச்சுருக்கேன், அதை காட்டுறேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் லிட்ரலி லைக் நமக்கு வந்து ஃபாண்டன்ட் டூல்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம கட்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பேக்கர் ஆகணும்னா தேவைப்படும், இல்லைன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே டூல்ஸு பம்பு இதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டல் டூல்ஸ் வந்து இங்கே நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ மெட்டல் சம்மந்தப்பட்ட பிளேடு, அதுக்கப்புறம் வந்து டோனட் கட்டர், இது கேக் லிஃப்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மெட்டல் சம்மந்தப்பட்டது அத்தனையுமே வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கட்டர்ஸ் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் மோல்டே யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி கட்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மினி கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கட்டர்ஸ் ஆல் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ், இந்த ஹேண்ட் பிளெண்டரோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல் மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ரோடு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து கேக் போர்டு அண்ட் கேக் பாக்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே சைஸ் வரையாக வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஆல் கவர்ஸ் இல்லை கேரி பேக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஃபாயில் கவர்ஸ், அந்த மாதிரியான கவர்ஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபாயில் கவர்ஸ் எல்லாம் தேவைப்படும், பன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் அடிக்கடி வரும். ஸோ வரும்போது நான் அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்குவேன். கொண்டு போய் வெளியே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவும் ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்குவேன். சம்திங் லைக் காஸ்ட் எஃபெக்டிவ் மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இது இன்னொரு பாக்ஸில் வந்து கேக் போர்ட்ஸ் மெயினாக எஸ்பெஷலி லைக் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் பெரிய சைஸஸ் பாக்ஸஸ் எல்லாமே இருக்கும், 12 inch அந்த மாதிரி. இது வந்து நம்ம ரெகுலராக பெருசாக ஆர்டர்ஸ் வந்து 1-2 வரும், அவ்வளவா வந்து கம்பேரிட்டிவ்லி வராது. பட் இது வந்து 1/2 kg 1 kg இது வந்து சொன்ன மாதிரி 2 kgs 3 kgs அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து நமக்கு 1/2 kg 1 kg இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி போட்ஸு அதோட பாக்ஸஸ் இது வந்து தனியாக வச்சுட்டேன். இல்லைன்னா அதே கன்ஃபியூஷன் ஆகும் எப்படி என்ன பண்ணுறதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில், கிளிங் ரேப், அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்பூன்ஸ், ட்ரெஸ் டிஷ்ஷஸ்க்கெல்லாம் ஸ்பூன் தேவைப்படும், அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் மாதிரி லைக் மினி கேக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ட்ரெஸ் கேக்கு, கப் கேக்ஸு, ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே, பென்டோ கேக்ஸ் தான், அந்த மாதிரியான எல்லா பேக்கிங் மெட்டீரியலும் இதில் வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைக் கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஜாஸ்தி யூஸ் பண்ணாத மோல்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். லைக் ப்ரெட் லோஃப் பேனு, அந்த மாதிரி ஹார்ட் மோல்டு, அண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டால்டு. ஸோ இந்த மாதிரிலாம் ஜாஸ்தி எங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து அதெல்லாமே வந்து நான் தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில மோல்டு, ஹேர் கேப்பு, அந்த மாதிரி விஷயங்கள், கப்ஸு, பேக்கிங் கப்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் சும்மா போட்டுக்கு. இது அவ்வளோவா யூஸ் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைக் இதுதான் வந்து என்னோடய பேக்கிங் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் பற்ற மாட்டேங்குது இடம், பட் அதுலேயே வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லுமே இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இன்னும் நிறைய திங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் இருக்கிறதுல நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, பார்த்து ரசிங்க. தேங்க்யூ, பாய்.